இதுக்கு நீங்க செருப்ப கழட்டி அடிச்சிருக்கலாமே. நம்பர் 2 கரண் ஜோகர். கரண் ஜோகர் வந்து சமந்தா கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தாரு. அப்போ சமந்தா வந்து சொல்லுவாங்க, நான் வந்து நயன்தாரா கூட எல்லாம் வந்து படம் பண்ணிருக்கேன், அவங்க பிக்கஸ்ட் ஹீரோயின் இன் சவுத் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போது அப்ப அந்த கரண் ஜோகர் வந்து அந்த மாதிரிலாம் எனக்கு ஒண்ணு இல்லையே அப்படின்ற மாதிரி நயன்தாரா மேடம் வந்து அசிங்கப்படுத்துற விதமா அங்க வந்து சொல்லிருப்பாப்ல. அதுக்கு சமந்தாவே வந்து ஷாக் ஆகி பாப்பாங்க. இதுக்கு ரிப்ளை பண்ற விதமா கட்ரினா கைப் கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூல வந்து கேட்பாங்க, இந்த கான்ட்ரோவர்சி போயிட்டு இருக்கும்போது, நயன்தாரா உண்மையிலேயே வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் தான், தனியால அவங்களோட படத்தை வந்து ஷோல்டர்ல சுமந்து ஒரு படத்தை வந்து ஓட வைப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து Nayanthara, she's a superstar in the South, a woman who's known for carrying films on her own shoulders. பெருமையா பேசி அந்த கரண் ஜோகருக்கு செருப்பால் அடிக்கிற விதமா ரிப்ளை கொடுத்திருப்பாங்க. நயன்தாரா மேடம் மேல அவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் உங்ககிட்ட எல்லாம் அவங்கள விட்டு கொடுக்க மாட்டேன்டா. நான் என்னைக்குமே உன்னை எதிரியா நினைச்சது இல்லனே. நம்பர் 3 தீபா அக்கா. 2022ல சைமா அவார்ட்ஸோட ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்ட இவங்க ஸ்டேஜ் ஏறி ஓப்பனா ஒரு விஷயத்தை வந்து சொல்லி விட்டுருவாங்க. இருந்தாலும் எவ்வளவு தைரியம் பாருங்க, அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க ஓப்பனா. அதான் வர்க்கீஸ். அண்ட் ஃபாலோவே பண்ண மாட்டேங்கிறீங்க, ஃபாலோ பண்ணிடுங்க, லைக்க போட்டுருங்க, வரட்டா.